தாய் பாசத்தை விட நாய் பாசம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த பாசம் தான் இன்னைக்கு ப்ராப்ளமா வந்து நிக்குது. சமீப காலமா எங்க பார்த்தாலும் தெருநாய்கள் இத்தனை பேரை கடிச்சிருச்சு, சின்ன குழந்தைய கடிச்சிருச்சு, பைக்ல போகும்போது பைக் உள்ள விழுந்து ஏகப்பட்ட பேர் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளமா தான் இருக்கு. தெருநாய்கள்லாம் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நாய் 2 நாய் அப்படிதான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்போலாம் ஒரு தெருவுக்கே 10 நாய்க்கு மேல சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்படி சுத்திட்டு இருக்க நாய் ரோட்ல போற அப்பாவி மக்களை கடிக்குது. ஆனா இப்படி கடிக்கிறதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் நாம தான். அந்த நாய்க்கு சோறு போடாத காரணமும் அந்த நாய் கடிக்கிறதுல ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ அந்த டாக்ஸ் எல்லாம் பசியில தான் வந்து கடிக்குது. அப்போ சோறு போட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி சரியாகலாம். கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் கம்மியாக சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் டாக்ஸுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, சூப்பர். அது ஒரு மனிதநேயம், மிருகத்துக்காக இறக்கப்பட்டு அதுக்காக பேசுறீங்க, அது சூப்பர். ஆனா ஃபர்ஸ்ட் ஹியூமனா மிருகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் பிரைமரி, மிருகங்கள் செகண்டரி. இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எலிகள் ரொம்பவே அதிகமாகி ஊருக்குள்ள மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினால எலிகளை பிடிச்சி காட்டுக்குள்ள விட்டா வரலாறு இருக்கு. அதே மாதிரி பாம்புகள் ரொம்பவே ஊருக்குள்ள அதிகமானதுனால பாம்புகளை பிடிச்சி காட்டுக்குள்ள விட்ட வரலாறும் இருக்கு. இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிருக்கு. அதே தான் நாய்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நாய்களை பிடிச்சி காட்டுக்குள்ள விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. ஆனா நாய்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது படுத்துற பாடு அந்த அளவுக்கு இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வாந்தி எடுத்து வைக்குது, வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டி வைக்குது, தேவையில்லாத பொருட்களை கப்பி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி போடுது, ரோட்ல பைக்ல போகும்போது துரத்திட்டு வருது, நிறைய ஆட்களை துரத்தி கடிக்குது, அதிகமான சத்தத்தோட ஊளையிடுது. இது மட்டுமா பண்ணுது, வீட்டுக்கு முன்னாடி வந்து சிட் பண்ணிட்டு போயிருது. எல்லாருமே நாய் ஒரு உயிர், அதை கொல்றாங்க அப்படின்னு இறக்கப்படுறாங்க. அது ஓகே, அது சூப்பர். ஆனா அப்படி பார்த்தா ஆடுகளும் உயிர் தான், கோழிகளும் உயிர் தான், மாடுகளும் உயிர் தான். ஒரு மரத்தை கூட பிடுங்கக்கூடாது, ஒரு மரம் கூட உயிர் தான். அந்த பழம் மரத்துல இருந்து பழத்தை கூட பறிக்க கூடாது, அதுவும் ஒரு உயிர் தான். அந்த கீழே விழுந்த பழத்தை தான் எடுத்து சாப்பிடணும். ஆனா அந்த பழத்துல கூட விதை இருக்கு, அதுவும் ஒரு உயிர் தான். இந்த உலகத்துல பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம், இந்த 5 தவிர இது எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. மரம், பறவை, விலங்கு எல்லாத்துக்குமே உயிரோட தான் இருக்கு. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். புழு, பூச்சி, நத்தை, கோழி, ஆடு, மரம் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. அப்போ பெரிய பெரிய விழாக்கள்ல ஆடு, கோழிகள் எல்லாம் விருந்தா படைச்சிட்டு எதுக்காக கொன்னா பாவம் சின்ன போச்சு அப்படின்னு சொல்றோம். எதுக்கு நான் வரல, என்ன அளவுட்டுருங்கப்பா. இங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. ஆனா உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, தெருவுல ஒரு 10 ஆண் நாய்க்குட்டி கிடக்கட்டும், ஒரே ஒரு பொட்டை நாய்க்குட்டி கிடக்கட்டும், அந்த 10 ஆண் நாய்க்குட்டியே இருக்க ஆள் இருக்கு. ஆனா அந்த ஒரு பொட்டை நாய்க்குட்டி அங்கேயே தான் கிடக்கும். இதே இது இம்போர்ட்டட் டாக்ஸா இருந்தா பொட்டை நாய் தான் வாங்குவாங்க. மொத்தத்துல இந்த மனுஷங்களே ஏதாவது யூஸ் இருந்தாதான் வச்சிருப்பாங்க. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறாங்க, அது பாசமா இருக்கு, வாலாட்டிக்கிட்டு ஓடி வருது, அவங்கள வந்து கொஞ்சுது, சோத வச்சிருக்காங்க. ஆனா ஆமை பூந்த வீட விளங்காது அப்படின்னு சொல்றாங்க, கொசுக்கு மருந்து அடிச்சு கொள்றாங்க, எலிகளுக்கு மருந்து வைக்காங்க. என்னங்கடா டேய். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. மிருகங்களுக்காக எவ்வளவு பேர் பேசுறாங்க, சோசியல் மீடியால எவ்வளவு பெரிய டிபேட் நடக்கு, ஷோலாம் வச்சு நடத்துறாங்க. ஆனா ரோட்ல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்கள பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேறீங்க? இந்த வீடியோ மூலமா நம்ம யோசிக்க வேண்டியது, எல்லா உயிர்களுமே உயிர் தான், மிருகங்களும் ஒரு உயிர் தான். ஆனா அந்த மிருகங்கள் மக்களுக்கு இடையூறா இருந்தா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவோட நோக்கமே யாரையும் புண்படுத்தணும், யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை. என்னோட மனசுல உள்ள கேள்வியை வீடியோவை மாத்திருக்கேன்.